திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சுகாதாரமற்ற குடிநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வெங்கடேசபுரத்தில் கடந்த 8 மாதங்களாக ஆழ்துளை மின் மோட்டார்கள் பழுதாகி குடிநீர் ஏற்றப்படவில்லை. இதனால் குடிநீர் தேக்க தொட்டியும் முறையாக பராமரிக்கப்படவில்லை. மேலும் தற்போது குடிநீர் எடுக்கும் கிணறு பாசி படர்ந்து சுகாதாரமற்று இருப்பதாகவும், வேறு வழியின்றி அந்த தண்ணீரை குடிப்பதால் பல்வேறு உடல் உபாதைகள், நோய் தொற்று ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணி எல்லாமே தெரியும். இங்கே 7-8 மாசமா தண்ணி வராதனால எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறோம். இனிமேல் வரதும் வெயில் காலம் தான். அதனால நாங்கள் மனசை வச்சு போய் கிளர்க்குக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க உடனே பார்த்துக்கலாமான்ட்டாங்க. நாங்களும் 4-5 தடவைக்கு மேலே சொன்னோம். இப்போ உடனே ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இதுக்கு உடனே தீர்வு கிடைச்சாகணும். ஏன்னா எங்கள் வெயில் காலம் வந்ததுன்னா சுத்தமாக எங்களுக்கு தண்ணி போராட்டம் ரொம்ப திண்டாட்டமாயிரும். அதனால எங்களுக்கு உடனே. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீராணம் ஏரியில் இருந்து விவசாயத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் விடிய அரசின் மெத்தன போக்கால் சாலையில் வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. 5000 ஏக்கருக்கு மேல் பாசன வசதி பெறும் இந்த வாய்க்கால் விளம்பர மாடல் திமுக அரசின் மெத்தனத்தால் வாய்க்கால் தூர்வாராமல் கரை பலவீனம் அடைந்த குடியிருப்பு மற்றும் சாலையில் வழிந்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சியில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்த தாய் மற்றும் மகன் மீது கரும்பு லோடு ஏற்றிச் சென்ற லாரி ஏறி இறங்கியதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாதவசேரி கிராமத்தைச் சேர்ந்த சுதா மற்றும் அவரது கணவரும் மகனும் இருசக்கர வாகனத்தில் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கையில் கரும்பு லோடு ஏற்றிச் சென்ற டிராக்டர் உரசியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த சுதா மற்றும் அவரது மகன் மீது டிராக்டரின் டயர் ஏறி இறங்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், வழக்கறிஞர்கள் சேமநல நிதியை 10 லட்சத்தில் இருந்து 25 லட்சமாக உயர்த்த வலியுறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருச்சி மாவட்டம் துறையூர், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய இடங்களிலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சேமநல நிதியை உயர்த்திடு. பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வா. வழக்கறிஞர் கட்டணத்தை குறைத்திடு. வழக்கறிஞர் ஸ்டாம்பு கட்டணத்தை குறைத்திடு. வழக்கறிஞர் சமூகத்தில் அந்நிய நபர்களை புகுத்தாதே. உயர்த்திடு. உயர்வை குறைத்திடு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்தில் 100 நாள் திட்டத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்களை வரி வசூல் செய்ய நிர்பந்திப்பது பரபரப்பானது. நாகுடி ஊராட்சியில் வீட்டு வரி, குடிநீர் வரி மற்றும் தொழில் வரி உள்ளிட்டவற்றை ஊராட்சி செயலர் வசூல் செய்யலாம். திமுக அரசின் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரவேல் 100 நாள் திட்டத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளரை வரி வசூலிக்க நிர்பந்திப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் காலி பணியிடங்களை முறையாக நிரப்பாமல் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த பணியாளராக பணிபுரிவோருக்கு பணிச்சுமை கொடுப்பது நிரூபணமாகியுள்ளது. நாகையில் திடீரென சாரல் மழை பெய்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் கீழ்வேலூர், திருக்குவளை, தேவூர், வலிவலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் கொள்முதல் நடைபெறாமல் இருப்பதால் மழை எச்சரிக்கை வந்திருப்பதால் விவசாயிகள் செய்வது தெரியாமல் வெளிப்பிதுங்கி உள்ளனர். விவசாய விரோத திமுக அரசு இதுகுறித்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேதனையோடு வலியுறுத்தியுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அருகே உள்ள லால்புரம் ஊராட்சியை சிதம்பரம் நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என வலியுறுத்தியும், அவ்வாறு இணைத்தால் விவசாயமும் மற்றும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்று கூறி பந்தல் அமைத்து உண்ணாவிரதம் மேற்கொண்ட நிலையில் பந்தலில் இருந்தபடியே உண்ணாவிரதத்தை இரவு முழுவதும் தொடர்ந்தனர். கோரிக்கை நிறைவேறும் வரை திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பேருந்து நிலையத்திற்குள் மலை போல் குவிந்து கிடக்கும் மணல் குவியலால் பொதுமக்கள், பேருந்து ஓட்டுநர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சில தினங்களுக்கு முன் ஊருக்குள் செல்லாமல் நேர்வழியில் சென்ற சில பேருந்துகளை பொதுமக்கள் சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக அரசின் அலட்சியத்தால் பேருந்து நிலைய கட்டுமான பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும், மேலும் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ள மணலால் ஓட்டுநர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அனைத்து பேருந்துகளும் பேருந்து நிலையம் வராமல் செல்வதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர்.